ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், நியூஸ் பேப்பர் படிக்க முடியல, நியூஸ் பேப்பர் கிடைக்கலங்கிற பிரச்சனை நம்மளுக்கு உங்களுக்கு கிடையாது. ஏன்னா டெய்லியுமே வந்து தினமணி நியூஸ் பேப்பர் ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூஸில் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துடலாம். இன்னைக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது சரின்னு பார்த்துடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, 2 நாள் பயணமாக மோடி அவர்கள், அதாவது பிரைம் மினிஸ்டர் அவர்கள் மலேசியாவுக்கு போயிருக்காங்க. இதனால என்ன நமக்கு இந்தியாவுக்கு லாபம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அது என்னென்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஏன்னா இப்போ கரெக்டா ஒரு சீரியஸ் வைஸ் என்ன யூரோப்பியன் யூனியனுக்கும் நமக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கத்தாருக்கு நமக்கும் வந்து ஆல்ரெடி அக்ரிமெண்ட் நடந்து போயிட்டு இருக்கு. யுஏஇ போன மாசம் வந்தப்போ அவங்களும் நமக்கும் வந்து அந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம். இப்போ $500 பில்லியன் அளவுக்கு நம்ம இறக்குமதி பண்ண போறோம், ஏற்றுமதி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடக்க போகிறதா சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தருவாயில நமக்கும் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் 11 புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடக்குது. அப்படிங்கிறப்போ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சீரீஸ் ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஸ்திரத்தன்மை எங்க நடக்குது அப்படின்னா, ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ஸ்திரத்தன்மை நடக்குது. அதாவது எங்க பார்த்தாலும் போர் சூழல் இருக்கு. அப்புறம் வந்து அமெரிக்கா சைனாவுக்கு ட்ரேட் வார் அது பண்றாங்க. நமக்கு 50% இருந்தது ஏற்றுமதி இறக்குமதி வரி, இப்போ 18% குறைச்சிருக்காங்க. அப்படின்னு பாக்குறப்போ இந்த ஒப்பந்தம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கோல்டு ரேட் அதிகமா இருக்கிறது எதனால காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது US டாலரை எதுலையுமே மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்க வேண்டாம், நம்ம வந்து கோல்டை வச்சு நம்மளுக்கு பண்ணுவோம். யார் கோல்டு ரிசர்வ் அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்க தானே பண்ண முடியும். அதனால ரஷ்யாவும் சைனாவும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளியும் கோல்டையும் வந்து நிறைய பை பண்றாங்க. அது இல்லாம பதுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கிற ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ், நம்ம ஊர்ல RBI மாதிரி அவங்களும் கோல்டை வந்து நிறைய ரிசர்வ் வச்சுக்கிறாங்க. இதுதான் அது சேம் திங். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினால நமக்கு இந்தியாவுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு 11 புரிந்துணர்வு ஒப்பந்தம் எந்தெந்த துறையில அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுல நம்ம பார்க்க போறது 11 புரிந்துணர்வு ஒப்பந்தம் எந்தெந்த பொருளுக்கு அப்படின்னா, கடல்சார் ஒத்துழைப்பு, அதுக்கப்புறம் பாதுகாப்பு டிஃபென்ஸ், அப்புறம் வர்த்தகம் ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா அது, அப்புறம் எண்ம பொருளாதாரம்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் எக்கானமி, அதுக்கப்புறம் இப்போ ஆரஞ்சு எக்கானமின்னு ஒன்று வந்திருக்கு. அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஆரஞ்சு எக்கானமி என்ன அப்படின்னா, இந்த எடிட்டிங் பண்றது, யூடியூப் வந்து வச்சிருக்கிறது, இன்ஸ்டாகிராம் வச்சு சம்பாதிக்கிறது, இதன் மூலயமா கிட்டத்தட்ட 3 மில்லியனை தாண்டி நம்ம வருஷத்துக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் ஆரஞ்சு எக்கானமி, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல உள்ளது. அதுக்கப்புறம் வேளாண்மை, சுகாதாரம், கல்வி, கலாச்சாரம், இந்த சுற்றுலா போன்ற இந்த அனைத்து 11 இதுலயும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம்மளும் மலேசியாவும் வச்சிருக்கோம். இப்போ மலேசியாவோட பிரதமர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நமக்கு எக்ஸாம் தேவை. இப்ராஹிமை அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம்னு கூட வச்சுக்கோங்க. இப்ராஹிம் அவர் தான் மலேசியாவோட இப்போதைக்கு உள்ள பிரதமர். ஓகே, வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கேட்கலாம். மலாயா பல்கலைக்கழகத்தில் எந்த ஒரு ரிசர்ச் மாதிரி மையம் ஒன்று, சென்டர் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இதுல நமக்கு கேட்கறது திருவள்ளுவர் மையம். மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் ஓபன் பண்ணியிருக்காங்க. இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் பெயரில் உதவித்தொகையும் வழங்கப்படும். எங்கேருந்து? அதாவது மலேசியால இருந்து இந்தியாவில படிக்க வர்ற மலேசிய நாட்டு மக்களுக்கு திருவள்ளுவர் பெயர்ல உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். அதுக்கப்புறம் இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுற மாணவனுக்கு ஒரு செய்தி, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல. குரூப் 2 2A நேற்று நடந்ததுல மெயின்ஸ் எக்ஸாம் அது ரத்து பண்ணிட்டாங்க. எதனால? ஒரு தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 22ஆம் தேதி நடந்தது, செப்டம்பர் மாசம். அதே மாதிரி இப்போ பிப்ரவரி 8ஆம் தேதி மெயின்ஸ் எக்ஸாம். எத்தனை பேர் இதுல எழுத வந்திருக்காங்க அது மட்டும் பாருங்க. அதாவது நடைபெற்ற தேர்தலில் 4,26,217 பேர் எழுதியிருக்காங்க பிரிலிம்ஸ் எக்ஸாம். மெயின்ஸ் எக்ஸாம் குரூப் 2A பதவிகளில் 1,126 பேர் எழுத போறாங்க. அதுக்கப்புறம் குரூப் 2A பதவிகள்ல 9,457 பேர். ஓகே, இது 10,000 பேருக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா டெஃபினட்டா நமக்கு வேலை உறுதிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சு போயிடுச்சு.
அது மட்டும் இல்லாம 38 மையங்களில் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 8 குரூப் 2A பதவிகளுக்கான பாடத் தேர்வும், பிற்பகலில் குரூப் 2A பதவிகளுக்கான தமிழ் தகுதித்தாள். இப்ப காலையிலேயே வந்து குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் குரூப் 2A எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இதில் எழுதிருவாங்க. அவங்களுக்கும் ஈவினிங் வந்து தகுதித்தாள், தமிழ் தகுதித்தாள் 600 பேரின் நுழைவுச் சீட்டுகள் சென்னையில அரும்பாக்கத்துல கிடைக்காதனால, ஸோ இப்போ ஒரு இடத்துல பண்ணதுனால 38 மையங்கள்லையும் இப்போ போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதே கொஸ்டின் பேப்பர் வரும்னா வராது. ஸோ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு 15 நாளைக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு அறிவிக்க கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாமுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேற ஒன்றும் இதுல இல்லை. இது ஒரு அறிவிப்பு தான். வேளாண் உச்சி மாநாடு எங்க நடந்ததுன்னு கூட கேள்வி கேட்கலாம். வேளாண் உச்சி மாநாடு, வேளாண்மைக்கு உச்சி மாநாடு நடக்குதான்ட்டு. ஸோ இதுதான் சென்னை ஆளுநர் மாளிகையில தென்னிந்திய இயற்கை வேளாண் உச்சி மாநாடு. தென்னிந்திய இயற்கை நேச்சுரல் இதுதான் வேளாண் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய வரும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது பெற்ற முன்னாள் துணைவேந்தர் கே ராமசாமிக்கு பாராட்டு தெரிவித்த நிகழ்ச்சி தான் இது. ஓகே, பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்காரு. இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இது ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா மே 3 இளநிலை அதாவது நீட் எக்ஸாம் மே 3ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போறாங்க. இப்போ அறிவிக்க வந்திருக்கு. இந்த நீட் எக்ஸாம் எதுக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாக்குறவங்க அனைத்திற்குமே தெரியணும். நீட் எக்ஸாம்ங்கிறது வெறுமனே யூஜி எம்பிபிஎஸ்க்கு மட்டும் இல்லை, யூஜி பிஜி ரெண்டுமே பிரிப்பாங்க. எம்பிபிஎஸ்க்கு மட்டும் இல்லை, எந்தெந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு இந்த நீட் எக்ஸாம் நடக்கும். ஸோ இதுக்கு எம்பிபிஎஸ்க்கு, பிடிஎஸ் பல் டாக்டர் அவங்களுக்கு, அப்புறம் சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி அந்த டாக்டர்களுக்குமே நீட் எக்ஸாம் கம்பல்சரி. அப்புறம் கால்நடை மருத்துவர் அவங்களுமே வந்து நீட் எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் இராணுவ கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்காக அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்களும் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அதான் இதுல சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு தேசிய தேர்வுகள் முகமை மூலமா நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மூலமா நடக்குது. இதையும் பாத்துக்கங்க. எங்க இதுல வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பாடத்திட்டங்களை தேசிய மருத்துவ ஆணையம் என்எம்சி வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதுல நீங்க 2026-27 பிப்ரவரி 8ஆம் தேதி இதை அறிவிச்சிருக்காங்க. ஓகே, மே 3ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை நடைபெற இருக்கு இந்த எக்ஸாமு. ஸோ இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க, ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிருங்க. இந்த பாடத்திட்டங்கள் வெளியே தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இந்த 3 இதுலயுமே இந்த நீட் தேர்வு நடக்கும். எத்தனை அப்படின்னா 13 மொழிகளில் நடைபெற இருக்கு. 13 மொழிகள்ல நடைபெறுது. நமக்கு எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் வரலாம் டிஎன்பிசியில் அப்படின்னா நீட் தேர்வு எத்தனை மொழியில நடக்கலாம்னு கேட்கலாம். 13 மொழிகள் அதையும் வந்து ஃபிட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா எத்தனை மார்க்குன்னு கூட கேட்கலாம். இப்பெல்லாம் வந்து எதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னே சொல்ல முடியாது. ஸோ அதனால இதையும் பார்த்துக்குங்க. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா $50 பில்லியன் வர்த்தகம் பண்ண போறோமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் அவர் தான் பியூஷ் கோயல். இந்த ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்தாகல, இது கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது பிற நாடுகளை விட குறைவான வரி யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். மேட்ச் ஃபாலோயிங்ல நம்ம கிட்ட கேட்கலாம். அமெரிக்கா யாருக்கு என்னென்ன வரி போட்டிருக்காங்க. சீனாவுக்கு பாருங்க 35% போட்டிருக்காங்க. சீனாவுக்கு 35% அமெரிக்கா வரி விதித்திருக்கு. தாய்லாந்து நாட்டுக்கு 19%, மியான்மருக்கு 40% போட்டிருக்காங்க. கம்போடியாவுக்கு 19%, வங்கதேசத்துக்கு 20%, வெஸ்ட் பெங்காலுக்கு, இந்தோனேஷியாவுக்கு 19%, பிரேசிலுக்கு 50%, பிரேசில் பக்கத்துல தான் இருக்கு அவங்களுக்கு 50%, வியட்நாமுக்கு 20%. இதெல்லாம் கம்பேர் பண்றப்போ லீஸ்டா வந்து எத்தனை சதவீதம், 35, 40%, 50%, 19% லீஸ்டா இருந்திருக்கு. ஆனா இதுல இந்தியாவுக்கு 18% அமெரிக்கா வரி விதிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ஸோ நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு இப்ப தெரிஞ்சு போயிடுச்சா. $500 பில்லியன் பண்றோமோ, வர்த்தகம் பண்றோமோ பண்ணலையோ அது செகண்டரி. எந்தெந்த நாட்டுக்கு என்னென்ன வரி விதித்திருக்காங்கன்னு நம்மள்ட்ட கேள்வி கேட்டலாம். டிஎன்பிசில பாத்துக்குங்க. ஸோ $500 பில்லியன் வர்த்தகம் சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியமே. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் இப்ப அடுத்தடுத்து வரப்போறதுல நம்ம ஏற்றுமதி நிறைய பண்ண போறோம். $300 பில்லியன் 27.1 லட்சம் கோடி மதிப்பிலான பொருட்கள் இறக்குமதி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. சோ அடுத்த 5 ஆண்டுகளில் இதன் மதிப்பு $2 டிரில்லியன் உயரும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சூழ்நிலைனால செமி கண்டக்டர் சிப் அதை வந்து தயாரிக்கிறதுக்கும், தரவு மையம், அப்புறம் விமானங்கள், விமான பாகங்கள், இந்த தேவையெல்லாம் நம்ம பூர்த்தி பண்றதுக்கு ஏகப்பட்ட இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கும். அதை தான் இதுல மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க.
ஸோ 50 பில்லியன் மதிப்பில் அமெரிக்க பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்து வருகிறது. ஸோ இப்போதைக்கு நம்ம எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 50 பில்லியன் டாலர். ஓகே, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 50 பில்லியன் டாலர்ல நம்ம இப்ப இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். தேவிகா ஷிகக் இப்போ PV சிந்துக்கு அப்புறம் சாய்னா நேவாலுக்கு அப்புறம் ஒரு பெண்மணி நல்லா தெரிய வர்றாங்கன்னா இந்த வருஷம் மட்டுமே 2 அவார்ட்ஸை அவங்க கண்டினியூஸா பெற்றாங்க, சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கிறாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவிகா ஷிகக் என்ன அப்படின்னா அஜர்பைஜான்ல நடந்தது இப்போ ஒரு போட்டி, பேட்மிண்டன் போட்டி. இதுல இந்தியாவோட தேவிகா ஷிகக் என்னன்னா தங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க, சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி தாய்லாந்துல நடந்துச்சு, தாய்லாந்து மாஸ்டர்ஸ் போட்டியில தேவிகா ஷிகக் அவர்கள் அதுல சாம்பியன் பட்டம் வென்றாங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். சோ இப்போ ரீசெண்டா தேவிகா ஷிகக் எந்த போட்டியை சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேள்வி கேட்கலாம். நம்ம பேட்மிண்டன் சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம எத்தனை பதக்கம் வாங்கியிருக்கோம் பாருங்க. ஸோ ஆசியா ரைஃபிள், அதுல ஆசியா ரைஃபிள்ல எத்தனை பதக்கம் வாங்கியிருக்கோம்? அன்னைக்கு வந்து பார்த்தப்போ 31 தங்கம், இது வரைக்கும் 31 தங்கம், 12 வெள்ளி, 10 வெண்கலம், 53 பதக்கங்கள் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஓகே, ஜூனியர் பிரிவிலையும் சீனியர் பிரிவிலையும் இந்தியாவில் 3 பதக்கங்கள் வசமாகி இருக்கு. ஓகே, இதை பார்த்துக்குங்க. மொத்தம் ஆசியா துப்பாக்கி சுடும் போட்டியில இந்தியா வந்து அதிகமான பட்டம் வென்றிருக்கு. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து 31 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 10 வெண்கலத்தோட 53 பதக்கங்கள் நம்ம இது வரைக்கும் வென்றிருக்கோம். ஸோ அப்புறம் வேர்ல்டு பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா ஜப்பான்ல முதல்ல ஒரு குளிர்காலத்துல ஒரு எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஜப்பானோட பிரதமர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க தான். பேர் என்னன்னா சனே தங்கச்சின்னு கூட வச்சுக்கலாம், சனே தக்காய்ச்சி. இவங்க அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இடங்களை பெற்று வாங்கியிருக்கிறாங்க. எத்தனை இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 465 இடங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு 36 ஆண்டுகளுக்கு பிறகு. ஓகே, அதுல 316 இடங்கள்ல 261 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இது பாதிக்கும் 3ல் 2 பங்கு இவங்க ஜெயிச்சாதான் ஆட்சி பிடிக்க முடியும். தனிப்பெரும்பான்மை ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். இந்த கட்சி எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். 1955 ஆரம்பிக்கப்பட்டது எல்டிபினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளும் விடுதலை ஜனநாயக கட்சி எல்டிபி. ஓகே, எல்டிபி அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. உங்களுக்கு நம்மளுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் படிக்கணுங்கிற கவலை இருக்காது. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கங்க. ஸோ நாளைக்கு தினமணி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.